திமுகவுக்கு என்னன்னா முதல் முறையாக கலைஞர் வந்து அண்ணா மறைவுக்கு பிறகு நேரடியாக தேர்தல் சந்திக்கிறாரு 71. இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் போய் பெரியார் அதை பேசுவார். தேவையில்லாமல் இந்த பெரியார் காங்கிரஸை ஆதரிச்சு இருந்திருக்கலாம். நம்மளை ஆதரிக்கிறவன் வந்து அந்த நேரத்தில் ராமர் படத்தை சிறப்பால் அடித்து இவங்களுக்கு பூரா கேட்க முடியல பெரியார்கிட்ட. அப்புறம் கிட்டத்தட்ட கூட்டம் கலைஞ்சதுக்கப்புறம் வெற்றி கொண்டானவர்கள்லாம் இருக்கும்போது ஐயா ஏன்யா இப்போ போய் எடுத்தீங்க, எதனா நாள் குறித்து அடிக்கணும், ஒரு 15 நாள் கழிச்சு அடிக்கலாம்ல, தேர்தலாம் முடிஞ்சிடும்ல அப்படின்னா பெரியார் சொல்கிறார் அதெல்லாம் பட அதெல்லாம் கரெக்டாக ஓட்டு போடுவாங்க. இவங்களுக்கு சந்தேகம் என்னன்னா எப்படி ஓட்டு போடுவாங்க, அண்ணா வேற இல்லை, நம்ம அறிஞர் அண்ணா தான் வந்தோம், நம்ம நம்பிவார். கலைஞர் முதல்ல தேர்தல் சந்திக்கிறாரு. இந்த நேரத்தில் பெரியார் வந்து செருப்பால் அடிச்சு விட்டார். இதை அவங்க பயங்கரமாக செய்தி ஆகிட்டே இருக்காங்க. ஐயா எப்படியா ஓட்டு பண்ணா, நான் சொல்கிறேன் நான் ஓட்டு போடுவாங்க போடா அப்படின்னு அப்படிங்கிற பெரியார். எல்லாம் போயாச்சு. கடைசி ஒருத்தர் வந்து மிஞ்சிட்டாரு. ஐயா எனக்கு இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்காம போக முடியாது, அது எப்படியா இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, எப்படி அவங்க ஓட்டு போடுவாங்க உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னு. பெரியார் சொன்னாரா, ராமருக்கே இதுதான் கதினா நம்ம கதி என்னன்னு பயந்து போடுவான் போ அப்படின்னா. பெரியாருக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கிறது, இந்த மக்களை நான் திட்டுவதை அவர்கள் ஒரு பொழுதும் தன் மனதில் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். நான் அவருடைய நலனுக்கு தான் திட்டங்க அவனுக்கு புரியும். அதுதான் பெரியாருக்கும் இந்த மாசுக்கு இருந்த கனெக்டிவிட்டி. மாசுக்கு தெரியும் அவர் திட்டுறது என்ன இல்லை, நான் உருப்படணுங்கிறக திட்டுறாரு. அந்த தேர்தலில் தான் இது ராமர் படத்தை சிற்பால் அடித்தா சொல்லப்பட்ட தேர்தலில் தான் 182 சீட்டு திமுக. அதுக்கப்புறம் அந்த வெற்றியை பெறவே இல்லை வரையும். அந்த தேர்தல் முடிஞ்சோடனே பெரியார் சொன்னார், என் மேல் இருந்த பழி நீங்கியதுன்னு.